ஓம் நமோ வெங்கடேசாய. கோயம்பேடு, சென்னை கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து பார்க்கும்போது கோவிலோட கோபுரம் தெரியுது பாருங்கள். ஸ்ரீ வைகுந்தவாச பெருமாள் திருக்கோயிலின் புதிய ராஜகோபுரம். டொயோட்டோ ஷோரூம் இருக்கும், பஸ் ஸ்டாண்டும் இருக்கும், மெட்ரோ ட்ரெயினும் இருக்கும். எல்லாத்துக்கும் 2 நிமிஷ தூரத்தில் நடந்து போகிற இடத்துல இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது. ஸ்ரீ வைகுந்தவாச பெருமாள் திருக்கோயில். மூலவர் ஸ்ரீ வைகுந்தவாசர் நின்ற திருக்கோலம் ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக கம்பீரமாக காட்சியளிக்கும் ஒரு மூலவர். நின்ற கோலத்தில் இருப்பது விசேஷம். கிழக்கு நோக்கிய திருக்கோலம். உற்சவர் இதேபோல் கனகவல்லி தாயாருக்கு தனி சன்னதி. உற்சவர் மூலவராக சலவிருஷம் அரச மரம், புஷ்கரணி குசலவ தீர்த்தம். இந்த கோவிலில் ராஜகோபுரம் 5 நிலையில் இப்போதுதான் புதியதாக கட்டப்பட்டிருக்கின்றது. விசேஷமாக நேரடியாக சென்று சேவிக்கும் போதுதான் நமக்கு தெரியும். ஸ்ரீ ரங்கநாதர் விமானத்துடனும் ராமரின் பலவிதமான திருக்கோலங்களும் விசேஷமாக காணப்பெறும். எனவே நேரடியாக சென்று ஸ்ரீராமனின் இந்த இடத்தில் ஸ்ரீராமனின் புத்திரர்களான லவனும் குசனும் வைகுந்தவாசரை பூஜித்ததாக ஸ்தலபுராணம். அது மட்டுமல்லாமல் வால்மீகி மகரிஷி, லவன், குசன் ஆகியோருடைய சிலா வடிவங்கள் இங்கு நீங்கள் சேவிக்க முடியும். ராமர், சீதை, லக்ஷ்மணன், அனுமனோடு இருப்பதும் சீதை கோடாலி முடிச்சுடன் இருப்பதும் விசேஷமாகும். எனவே நேரடியாக இந்த திருக்கோவிலை தரிசனம் செய்து வருகிற திங்கட்கிழமை 10/2/2025 இந்த ராஜகோபுர திருப்பணி நிறைவு பெற்ற கும்பாபிஷேக நிகழ்வு நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து அன்று மாலை திருக்கல்யாண உற்சவமும் பெருமாள் வீதி புறப்பாடும் நடைபெற உள்ளது. இந்த கோபுரத்துக்கான திருக்காட்சிகளை இப்போது நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இதை நேரடியாக கும்பாபிஷேகம் ஆன பிறகு தரிசித்து நிதானமாக இந்த அழகான ராஜகோபுரத்தின் நிலைகளை பார்த்து ஒவ்வொரு நிலையிலும் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எவ்வளவு அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றதை சேவிக்க முடியும். ஸ்ரீ விகனசாச்சாரியன் பெருமாள் கோவில்களில் ஆராதனை நடைபெறக்கூடிய ஸ்ரீவைகானச பகவசாஸ்திர முறைப்படி அதை வகுத்தளித்த மகரிஷிக்கு இங்கு தனி சன்னதியில் மூலவர் உற்சவர். வருடந்தோறும் நடைபெறும் அந்த 10 நாள் உற்சவத்தையும் நீங்கள் சேவிக்கலாம். திருமல திருப்பதி தேவஸ்தானம் டிடிடி SVBC சேனல் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், கோவில் அர்ச்சகர்கள், சேவார்த்திகள் அனைவரும் பங்கேற்கின்றார்கள். ஆமை சுரூபமாக பெருமாள் கூர்மாவதாரம், அதைத் தொடர்ந்து அஷ்டதிக் கஜங்கள் ஐராவதம், புண்டரீகம், வாமனம், குமுதம், அஞ்சனம், புஷ்பதந்தம், சார்பவம் என்று சொல்லக்கூடிய 8 கஜங்கள். அதைத் தொடர்ந்து அஷ்டநாகங்கள் தக்ஷக, கார்கோட்டக, சங்க, பத்ம, மகாபத்ம, குலிக, சங்கபாலாதி அஷ்டநாகங்கள். அதைத் தொடர்ந்து எம்பெருமானை எப்பொழுதும் தாங்கி பிடிக்கக்கூடிய சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்னும்படியாக ஆதிசேஷன், பெருமாளுடைய சயனமாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன். அதிலே பத்ம கர்ணிகை, அந்த கர்ணிகை மத்தியிலே எம்பெருமான் நாம் ஆவாகனம் பண்ணுறதற்காக கும்பம் ஏல பண்ணுறதற்காக அந்த மத்திய வேதிகை அமைந்திருக்கிறது. இது பஞ்சாசன வேதிகை என்னும்படியாக விசேஷமாக சையா வேதி கல்பனம் செய்து பஞ்சாக்னி பிரணயனம், பஞ்சாக்னி கல்பம். எப்படி ஒரு மனுஷனுக்கு 5 வாயு, பிராணன், அபானன், யானன், உதானன், சமானன் என்னும்படியாக வாயு முக்கியமோ அப்படியாக இந்த பஞ்சாக்னி எம்பெருமானுக்கு விசேஷமாக அமைகிறது. ஒரு விமானத்தின் கீழ் எப்படி நம்ம உடம்பு கீழ 5 வாயு இருக்கிறதோ அப்படியாக விமானத்துக்கு கீழாக பெருமாள் 5 விதமாக சேவை சாதிக்கிறார். 5 அக்னி 5 பெருமாளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது வைகானச விஷயமாக அந்த ஆகம ரீதியாக விசேஷமாக பகவத் சாஸ்திர ரீதியாக ரிஷிக்களாலே அருளப்பட்ட கிரந்தமாக அமைகிறது. ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்.